மீனா இந்தா நான் சொன்ன வகை காப்பாத்திட்டேன். இனிமே நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தாலியை இந்த தாலி செயினை தான் போடுற. இந்த டிசைன் கூட நல்லா தான் இருக்கு. ஸ்ருதி நீ வேணா மாத்திக்கிறியா? இல்ல ரவி, எனக்கு இதுவே நல்லா தான் இருக்கு. இதுவே போதும். சரி அக்கா, இத அப்படியே பில் போட்டுருங்க. இத அப்படியே பேக் பண்ணிருங்க. இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு மீனா. இது நல்லா இருக்குல்ல மீனா? இது நல்லா இருக்கு, இதே வாங்கிக்க. இல்லங்க ஏங்க, எனக்கு இதுவே போதும். அட இது பழசாயிடுச்சு மீனா, இத போட்டுட்டு அந்த புதுசா வாங்கிக்கலாம். எதுக்குங்க இந்த தேவையில்லாத செலவெல்லாம் வேண்டாம். நீ சொன்னா கேட்க மாட்ட, பேசாம இரு. அக்கா நீங்க இத பேக் பண்ணுங்கக்கா. மீனா அதான் முத்து சொல்றாருல, இப்ப அவர் டிராவல்ஸ் ஓனர், அவர் உங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு, நீங்க வாங்கிக்கோங்க. சரி அப்படியே உனக்கு பாரு. ஐயோ ஸ்ருதி, சரி நீங்க செலக்ட் பண்ணுங்க. எப்படிடா அண்ணி கேட்காமலே எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குற? டேய் ரவி, பொண்டாட்டிங்க எப்பவுமே இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டாங்கடா. அப்படியா? மீனா மாதிரி பொண்ணுங்க கேட்க மாட்டாங்கன்னு சொன்னேன். புருஷனுக்கு செலவு வைக்கக்கூடாதுன்னு கேட்க மாட்டாங்க. ஒரு நல்ல புருஷன் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதான் வாங்கி கொடுத்துடணும். அப்ப நீ நல்ல ஹஸ்பண்ட்னு சொல்ற. அதை மீனா தான் சொல்லணும். அன்னிக்கிட்ட கேட்டா உன்னை பத்தி புகழ்ந்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப உன்னை பத்தி வேணா பழகிறவள்கிட்ட கேட்டு பாப்போமா? ரவி இங்க பாரு, சூப்பரா இருக்குல்ல? நிறைய பொருள் சேரணும், வந்து வாங்கிக்கிட்டே இருக்கணும், அடிக்கடி வரணும். கொடுங்க சார். சார் இது இவங்களோட பில்லு தான். என்னங்க விலை இவ்ளோ இருக்கு? விலைய பார்க்க கூடாது, பொருளை மட்டும் பாரு. ஏங்க இதுல பாதி நகை கொடுத்துடலாம், இவ்வளவு வேண்டாம், கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், என் பட்ஜெட்டுக்குள்ள தான் இருக்கு மீனா, பாத்துக்கலாம் விடு. ஏங்க எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். பாரு, இது பாத்தீங்களா அந்த வீடியோக்கு எவ்வளவு லைக்ஸ்? பரவாயில்ல சம்பந்தியம்மா, உங்க மாமியாருக்காக 2 கல்யாணத்தையும் நீங்க திரும்ப நடத்துறீங்களே. எல்லாம் என் மாமியார் மேல இருக்கிற மரியாதை தான். விஜயா, உனக்கு ரொம்ப மரியாதை தான். பார்வதி, இதுவே ஒரு நல்ல மொமெண்டா இருக்கு. இத பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டோரி பண்ணுவோம். எங்க வீட்டு ஃபங்க்ஷனை வச்சு நீங்க வீடியோ போடுவீங்களா? நல்ல விஷயம் தானே, எல்லாருக்கும் தெரியணும்ல, அதுக்கு தான். அண்ணே, உங்க முகத்துல மாப்பிளக்கெல்லாம் வந்துருச்சுண்ணே. அட சும்மாறா, அவன்னா இதை ஒண்ணு சொல்லிக்கிட்டு. எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சுடா. இருந்தாலும் உங்க முகம் பொலிவா இருக்குண்ணே. அது திரும்ப மீனாவே கல்யாணம் பண்ணிக்க போறதுல அதான். ஏண்டா அதுக்காக வேற பொண்ணை பார்த்தாட கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏய் சத்தம் கம்மியா பேசுறா, பழகுகள் கேட்டுறப்போது அப்புறம் நீதான் வாங்குவ. அண்ணே, சார பாத்தீங்களா? சார் மிஸ்ரா சார். என்ன நாங்களும் இருக்கோம், திரும்பி எங்களையும் பார்க்கலாம். தங்கச்சி எங்கேயும் போகாது, இங்கதான் இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? அத லவ் பண்றப்ப அப்படிதான் சார் இருக்கும். சார் அழகா இருக்காங்களேன்னா ஆர்வ கோளாறுல திரும்பவும் எல்லாரும் முடியும் லவ் சொல்லிடாதீங்க. இன்னொரு கல்யாணம்லாம் இங்க பண்ண முடியாது சார், 2 போதும். என்ன மொத்து? ஓகேவா? அவருக்கு டீ காபி எதனா வேணுமான்னு கேளு. டீ காபி ஏதாவது வேணுமா? வேண்டாம். இன்னும் அந்த பத்தாவோட தான் நடந்துக்கிறாரு. பொண்ணை கொடுத்துருக்குறமே, சம்மந்தி ஆச்சேன்னு கொஞ்சமாவது அவருக்கு மரியாதை இருக்கா? விடுப்பரசு, அவர் எப்ப நம்மளை மதிச்சிருக்காரு, விசேஷத்துக்கு வந்திருக்காரு, அது போதும். அம்மா உட்காருங்க உட்காருங்க. நல்லா பூ கட்டி இருக்கீங்களே, ரொம்ப வருஷமா கட்டுறீங்களா? ஆமாம்மா, உங்களுக்கு தான் தெரியும்ல. எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, அது வந்து நான் மறந்துட்டேம்மா. அப்படியா? என்ன மறந்தீங்க? சொல்லுங்க கேப்போம். அது இந்த மல்லி இருக்குல்லம்மா, இந்த பூவுல நிறைய வகையெல்லாம் உண்டு. ப்ரோ, இந்த கல்யாணத்தை எப்படி பண்றாங்களே, உனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சா இன்னும் பெருசா பண்ணுவாங்கல்ல? நீங்க வேற யார்கிட்டயும் உளறி வச்சிடாதீங்க. உன் முதல் கல்யாணத்துக்கு தான் இதெல்லாம் பண்ண முடியல, ஆனா இப்போ வச்சு நடக்குது. என்னது முதல் கல்யாணமா? ஏய் என்னமோ எனக்கு இப்ப 2வது கல்யாணம் நடக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. மாமாவை தான் திரும்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன், இருந்தாலும் 2வது தடவை நடக்குதுல. சீதா, அப்ப எனக்கும் இது 2வது கல்யாணமா? மீனா பாத்தீங்களா, ஆக்சுவலா ஆண்டி மனோஜுக்கு தான் 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பொண்ணு தேடினாங்க, ஆனா அது நடக்கல. ஸ்ருதி மெதுவா பேசுங்க, கேட்ற போறாரு. அவர் அவ்வளவு சீக்கிரம் ரோஹிணி கல்யாணம் பண்ண விட மாட்டா. ரோஹிணியும் கூட இருந்திருந்தா நல்லா இருக்கும்ல. வேணா கால் பண்ணி வர சொல்லுங்க. அவங்க வந்தா பெரியமா டென்ஷன் ஆயிடுவாங்களே. ஆமா ஆமா, அவங்கள பார்த்தா அப்புறம் பாட்டி மாதிரி ஆண்டிக்கும் பழசெல்லாம் மறந்து போயிடும். ஏங்க என்ன எல்லாரும் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஆண்டி பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன பேசுனீங்க? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி. என்ன பேசுனீங்கன்னு கேக்குறேன்ல. அது ஒண்ணும் இல்ல பெரியமா, நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க தான் பார்க்க கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்.
ஆமாமா, எனக்கு வயசே குறையலன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. விஜயா, அத நீ பெருசா எடுத்துக்காத. யாராவது கண்ணு தெரியாம சொல்லிருக்க போறாங்க. சரி, மெஹந்தி எல்லாம் போட்டு முடிச்சாச்சா? இன்னும் முடியலையே. புருஷன் மேல யாரு ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கன்னு இப்ப தெரிஞ்சிரும். அப்படியா? அப்போ யாருக்கு ரொம்ப சிவக்க போகுதுன்னு தெரியலையே. எனக்காக வாய்ப்பு இல்ல, எனக்கு தான் கல்யாணமே ஆகலையே. சீக்கிரம் ஆயிடும். ஆமா ஆமா, அங்க ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காரு பாருங்க. ஸ்வேதா, கல்யாண பொண்ணு எங்களை விட நீங்க தான் ரொம்ப அதிகமா வைக்கப்படுறீங்க. விஜயா, நீயும் மெஹந்தி வச்சுக்கோயேன். ஏய், எனக்கு எதுக்கு? இல்ல இல்ல, நீயும் வைக்கிற. ஏய் வேண்டாம். நீங்க வேணா பாருங்க, விஜயாவோட கைதான் நல்லா சிவக்க போகுது. அது எப்படி ஆண்டி? ஆண்டி தான் அங்கிள ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்களே. அது அப்படி இல்லம்மா, புருஷன் மேல அவ்வளவு உரிமை எடுத்து பேசுறாங்க இல்ல விஜயா? நான் என் புருஷன் மேல வச்சிருக்கிற பாசம் அவருக்கு தெரியும். இப்ப என் கை எப்படி சவக்க போகுதுன்னு பாரு. வா, 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 வா. காமி அந்த கையை. சரி, நீங்க கட்டுங்க, நான் வரேன். மா, இங்க பாரு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சீதா. இத பார்க்க உன் புருஷனுக்கு தான் கொடுத்து வைக்கல, அவரும் வந்திருக்கலாம். அவர் கூப்பிட்டா மட்டும் வந்துருவாரா? விடுமா, இங்கயாவது நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அண்ணாமலை, சொல்லுங்கம்மா. மருதாணி வைக்கிறதுக்குன்னே ஒரு நாள் ஒதுக்கி இருக்காங்க பாத்தியா? எல்லாம் வடநாட்டு பழக்கம்மா, இங்கேயும் வந்துருச்சு. தப்பு இல்ல, நல்ல விஷயம் எங்க வேணா வரலாம், ஆகாத விஷயம் தான் வரக்கூடாது. மாமா என்னங்க நல்லா இருக்கே. ரவி, எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. யார் கை ரொம்ப செவக்குதோ அவங்க ஹஸ்பண்ட் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கன்னு அர்த்தமா? அப்படியா? ஆமா, பார்வதி ஆண்டி தான் சொன்னாங்க. நாங்களும் கேட்டுட்டு தானே இருந்தோம். ஆனா என் கை ரொம்ப செவக்காது. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா எனக்கு உன் மேல ரொம்ப லவ் எல்லாம் இல்லையே. ஓ, நீ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். உன் கை தான் ரொம்ப செவக்க போகுது, பாத்துக்கிட்டே இரு. ஏ ரவி, அதெல்லாம் இல்லடா, அதிகமா செவக்க போறது மீனாவோட கை தான். ஏங்க, அப்படியெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. எனக்கு உங்க மேல அவ்வளவு பாசம்லாம் இல்ல. பார்வதி ஆண்டி சொன்ன மாதிரி அத்தைக்கு தான் கை செவக்க போகுது. என் அம்மா எங்க அப்பா மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க நான் சொல்றேன். ஆமா, இத்தனை வருஷம் ஒண்ணா வாழ்ந்திருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள எவ்வளவு அந்யோன்யம் இருக்கும். கரெக்ட் தான் மீனா. ரொம்ப வருஷம் சேர்ந்து வாழ்றவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கும். ரோஹிணியும் மனோஜும் தான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, ஆனா அவங்க தான் பிரிஞ்சுட்டாங்களே. நாமளும் தான் லவ் மேரேஜ் பண்ணோம். இப்ப நல்லா தானே இருக்கோம். அது போக போக தானே தெரியும். என்ன எப்படி சொல்றா? முருகா, கல்யாணங்கிறது தினம் தினமும் நடக்கிற பரீட்சை. அதுல ஒரு நாள் பாஸ் ஆனா மட்டும் போதாது, ஒவ்வொரு நாளும் பாஸ் ஆகணும், அப்பதான் நிலைக்கும். அது என்னமோ சரிதான். சீக்கிரம் முடிஞ்சிரும்லம்மா. இப்ப 2 நிமிஷத்துல முடிஞ்சிரும் மேடம். ப்ரோ, அங்க பாரு, ஒரே பொண்ணுங்களை உன் தம்பிங்க திரும்ப கல்யாணம் பண்ணி போறாங்க. ஆனா உனக்கு 2 கல்யாணம் ஆயிருக்கு. யாராவது கேட்டு போறாங்க, சும்மாரியா? முத்து, எல்லாருக்கும் மெஹந்தி வச்சு முடிய போகுது. இல்ல, ஒரு ஆளுக்கு நான் வைக்கலையே. இல்லப்பா, எல்லாருக்கும் வச்சாச்சே. முக்கியமான ஒரு ஆளுக்கு வைக்காம விட்டீங்க பாத்தீங்களா? பாட்டிக்கு இன்னும் வைக்கவே இல்லையே. பாட்டிக்காக தானே இந்த கல்யாணமே நடக்குது. ஆமால. என் முத்து, வாடா இங்க. என்னடா எனக்கா கல்யாணம் நடக்குதுன்னு சொல்ற? நானா கல்யாணம் பண்ணிக்க போறேன்? உங்க 2 பேருக்கும் தானே கல்யாணம். உன் காது சமசரப்பு பாட்டி. அதுக்குள்ள உனக்கு மருதாணி வச்சு பார்க்கணும் எனக்கு ஆசை. நீ தாத்தா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அதெல்லாம் வேணாண்டா, உங்க அம்மாவுக்கு தான் கை நல்லா சவக்க போகுது பாரு. என்னம்மா பொண்ணை பெத்தவள, நீ எதுக்கு சிரிக்கிற? நீ ஒரு பொண்ணை தானே பத்தி வச்சிருக்க. என் மருமக 3 பிள்ளைங்களை பெற்றிருக்கா. அப்ப பாரு அவ புருஷன் மேல அவளுக்கு எவ்வளவு பாசம்னு. பாட்டி அதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்ப பேச்ச மாத்தாத. நீ இப்ப உனக்கு மருதாணி வச்சுக்கிற. ஐயா, அதெல்லாம் வேண்டாம். ஆட்டி அதை வச்சுதான் ஆகணும். அப்பா, அப்பா நீ இதுல தலையிட, அப்பா பேசாம இரு. அப்பா, அப்பா, ரவி, ரவி, வாடா, வாடா, வாடா. அப்பா, அப்பா நீ அமைதியா இரு, அமைதியா இரு. கூப்பிடா பாட்டி. அட வா பாட்டி, ஜாலியா. எந்திரி, 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 எந்திரி. உட்காரு, உட்காரு, பாத்து உட்காரு. உட்காரு பாட்டி. வாமா, வாங்க. பாட்டி, பேசாம இரு பாட்டி. அப்பா, இருப்பா, பேசாம இருப்பா. பாட்டி, நீ சின்ன வயசுல போட்டு நான் பாத்துருக்கிறேன். டேய், நான் சின்ன வயசா இருக்கும்போது நீ எப்படா பார்த்த? ஐயோ பாட்டி, நீ சின்ன வயசுல இல்ல பாட்டி, நான் சின்ன வயசுல இருக்கும்போது நீ போட்டு நான் பாத்துருக்கேன். இப்ப நீ போடுற. ஆமா பாட்டி, போட்டுக்கோங்க. என்ன பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? பாட்டி அதெல்லாம் ஒண்ணுல, இப்ப நீ போடுற. வா, நீ போடுமா, கை கொடு. வேணாடா, வேண்டாண்டா அம்மாவுக்கு. அப்பா போடட்டும்பா. புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறவங்க போட்டுக்கணும், நான் எதுக்குடா போட்டுக்கணும்? பாட்டி அப்படிலாம் நீ நினைக்காத. தாத்தா இல்லைன்னா போட்டு கூடாதுலாம் இல்ல, நீ இப்ப போடுற.
நீ போடுமா 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 நீ வேண்டாடா ஏய் ரவி ரவி போட்டோ எடு நான் போஸ்ட் போடுறேன். എന്താ അവിടെ നോക്ക്. എന്ത് ഫാമിലി ആയിട്ട് ഇത് കോമഡി ആയിട്ടുണ്ട് ഇത് പാക്കുന്നത് എന്നെ ഇങ്ങ കൂട്ടു വന്നിയാ ஏட்டா நம்ம ஸ்ருதியோட கல்யாணம் நாம பார்க்கணும்ல. ஏட்டா ஏட்டா நானும் மருதாணி போட்டுக்கிறேன், நல்லா செவக்கும். നീ ഒരു കാര്യം ചെയ്യ് കത്തിയെടുത്ത് കയ്യിൽ ഒരു കീറൽ പോട് നല്ല സവക്കും அண்ணாமலை நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா. என்னம்மா எங்க அத்தைக்கு மட்டும் நல்ல டிசைனா போட்டிருக்க, எனக்கெல்லாம் நல்லாவே போடலையே. ஏமா நீங்க வேணா அதை அழிச்சிட்டு மறுபடியும் பசங்க போட்டுக்கிறீங்களா? இப்படி எல்லாரும் கையில மருதாணி வச்சிட்டீங்க, இது காஞ்சி நீ சாப்பிடுறதுக்கு டைம் ஆயிடும் போலியே. அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? அண்ணா பாட்டு பாடலாம்ண்ணா. சூப்பர், பாடலாம். எங்க அப்பா சூப்பரா பாடுவாரு, அதுவும் பழைய பாடலாம் பயங்கரமா பாடுவாரு. பாடுப்பா. விளையாடுறியா? பாடுங்கப்பா ஓகே பாடுறேன்டா. எனக்கு என்னடா தெரியும், உனக்கு தான் கண்ணதாசன் பாட்டு நிறைய தெரியும். அப்பா அதெல்லாம் வேறப்பா. ஆனா நீ நான் சின்ன வயசுல இருக்கும்போது அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவேல, பூவை எடுத்து வச்சு, அந்த பாட்டு பாடுப்பா. ஆமா நம்ம பாடு பாடு பாடுப்பா பாடு. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே என் சின்ன ராசா. மீனா 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 அடுத்து நீதான் பாடுங்க மீனா. பாடுங்க மீனா. நிலாவே வா செல்லாதேவா என்னாலும் முன் பொன்வானம் நான் என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேன். நிலாவே வா செல்லாதேவா என்னாலும் முன் பொன்வானம் நான். சூப்பர் மீனா, செமையா பாடுனீங்க. விஜயா பாடு. நானா? பெரியம்மா விஜயா பாடு. பிகு பண்ணத பாடு. பாடுங்க பாடுங்க. பாடு விஜயா. கண்ணன் வருவான் கதை சொல்லுவான், வண்ண வண்ண தொட்டில் கட்டி தாலாட்டுவான், குழலிடுப்பான் பாட்டிசைப்பான், வலம்புரி சங்கெடுத்து பாலூட்டுவான், வலம்புரி சங்கெடுத்து பாலூட்டுவான். விஜயா சூப்பரா இருந்துச்சு விஜயா, சூப்பர் சூப்பர். ஓகே, இப்ப அடுத்து மிஸ்ரா சார் நீ பாருங்களா? பாடுங்க பாடுங்க. ஓகே பாடுங்க பாடுங்க. और कुछ ना जानू मैं बस इतना है जानू, तुझ में रब दिखता है यारा मैं क्या करूं, तुझ में रब दिखता है यारा मैं क्या करूं करूं. சூப்பரா थैंक பாடுனீங்க. यू. சூப்பர். ஓகே, இப்ப அடுத்து பாட்டு. நீதான் பாடுற பாட்டி. பாடு பாட்டி, பாடு பாட்டி, பாடு ப்ளீஸ் பாட்டி எனக்காக. ஓகே, பாட்டி பாடுறாங்க பாட்டி பாடுறாங்க. பாடுங்க பாடுங்க. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்து கண்ணைத்தான் எப்படி சொல்வேனடி, அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. அக்கா வாமா ரேகா வாங்க. டேய் மெஹந்திக்கே வர சொன்னல. ஏய் என்னடி, எதுக்கு அவங்கள எல்லாம் வர சொன்ன? நான் இப்ப எதிரியா வரல,
என்ன இருந்தாலும் இப்ப நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் ஆயிட்டோம். முத்து மீனாவோட சொந்தமா இப்ப நான் இங்க வந்திருக்கேன். ஏன்னா அவங்க ஏன் சம்மந்தி வீடு இல்லையா?